ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஹாரர் த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன சைலண்ட் ஜோன் ஒரு அட்டகாசமான ஜாம்பி படத்தை பத்தி பார்க்க போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு அருமையான கதையை பார்த்த நிம்மதி எனக்கு இருக்கு. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. தயவு செஞ்சு வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது டக்குன்னு அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்படியே லாஸ்டா உங்களுக்கு இதே மாதிரியான ஜாம்பி படங்கள் வேணுமா வேணாமாங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். ஓபனிங் சீன்லயே நியூயார்க்ல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் இந்த மாதிரி நம்ம நகரத்துக்குள்ள சடனா ஒரு வைரஸ் பரவி இருக்கு. இது மூலமா மனுஷங்க ஜாம்பிஸா மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஜாம்பி இன்னொரு மனுஷனை கடிக்கும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயம் பெருசா இருந்தா அவங்க ஒரு சில மணி நேரங்கள்லயே ஜாம்பிஸா மாறிடுவாங்க. அதுவே ஜாம்பி மூலமா சின்ன காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்க ஜாம்பியா மாறதுக்கு ஒரு சில நாட்கள் கூட ஆகுமா. பிரச்சனை என்னன்னா இந்த வைரஸ் நியூயார்க்ல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா இடங்கள்லயுமே இந்த பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சோ நிலைமைய கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக ராணுவ அதிகாரிகள் அந்த ஜாம்பிஸ தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. ஏன்னா மனிதர்களை விட இப்ப அந்த ஜாம்பிஸோட எண்ணிக்கை தான் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு நீங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கிறத தவிர வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. ஏன்னா உலகத்தோட அழிவு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்க அந்த நியூஸ் கட் ஆனதுமே சீன் அப்படியே கெவின் சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி பையன் வீட்டுக்கு போகுது. தம்பி ஒரு பக்கத்துல கார்ட்டூன் பாத்துட்டு இருக்காப்ல. அப்ப சடனா என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருந்த டிவியோட சிக்னல் மொத்தமா கட் ஆகுது. ஆமா டிவிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுமா, நீங்க எங்க இருக்கீங்க? இந்த மாதிரி பேசிக்கிட்டே கெவின் நேரா மாடிக்கு வரும்போது சடனா அந்த இடத்துக்கு இவனோட தங்கச்சியான அபிகேல் வரா. துப்பாக்கியை நீட்டி டக்குன்னு பயமுறுத்துறா. அடி போடி பைத்தியம் சொல்லிட்டு நேரா தான் அம்மாவோட பெட்ரூம்குள்ள வரும்போது அவங்க ஏற்கனவே தன்னோட புருஷங்காரங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இல்லங்க, என்னால கண்டிப்பா தனியா அந்த விஷயத்த பண்ண முடியாது. நிலைமைய புரிஞ்சுக்கோமா, இப்போதைக்கு வேற வழி கிடையாது. நீ முதல்ல பசங்க கிட்ட போன கூட. அப்பா நீங்க வீட்டுக்கு வரலையா? செல்லம், அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க அம்மா கூட பாதுகாப்பா ஆன்ட்டியோட வீட்டுக்கு போயிடுங்க. ஐயோ அத்தை வீடுனாவே எனக்கு பிடிக்காதே. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அப்பா சொன்னா கேப்பீங்கல்ல. சரி சரி போய் தொலைறோம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சடனா நைனாவோட கால் கட் ஆகுது. அதே டைம்ல வீட்டோட மேற்கூரையில ஏதோ ஒன்னு ஏறி ஓடுற மாதிரி சத்தம் கேக்குது. பயந்து போன அம்மாவும் தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு குட்டி பசங்களை கூட்டிக்கிட்டு நேரா வண்டி கிட்ட ஓடி வராங்க. அவசர அவசரமா கார் கதவை திறக்கும் போது பக்கத்துல பதுங்கி இருந்த ஜாம்பில ஒண்ணு டக்குன்னு அம்மாவோட கழுத்தை கவிடுச்சு. அது மட்டும் கிடையாது, பக்கத்துல இருந்த கெவினோட கழுத்தையும் கடிச்சிருச்சு. லாஸ்டா இருக்கக்கூடிய அபிகேல் மட்டும் பயந்து அங்க இருக்க கார் கடியில ஒளிஞ்சுப்பா. ஆக்சுவலா அபிகேல இந்த ஜாம்பி பார்க்கவே இல்ல. சோ அங்க இருந்து ஓடி போயிடும். உள்ளுக்குள்ள பயத்தோடயே அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் என்னாச்சுன்னு லைட்டா எட்டி பார்க்கும்போது ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அம்மாவை ஜாம்பி கடிச்சதால இப்ப அவங்களும் ஒரு ஜாம்பியா மாறி பக்கத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க கெவினோட கழுத்தை கடிக்க போவாங்க. ஐயோ அம்மா அப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு அபிகேல் கத்துவா. இந்த அம்மா தான் இப்ப ஒரு ஜாம்பியா மாறிட்டாங்கல்ல. சோ கெவின் அப்படியே விட்டுட்டு தான் சொந்த பொண்ணான அபிகேலியே தாக்க வருவாங்க. நல்ல வேலை யாரோ ஒருத்தர் துப்பாக்கி வச்ச அந்த அம்மாவை அதே இடத்துல சுட்டு கொன்றுவாங்க. ஆக்சுவலா இவரோட பேரு ஜான்சன், நம்ம கதையோட ஹீரோ. செல்லம் நீ பயப்பட தேவையில்ல, வெளியில வா, நான் உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன். உடனே அபிகேலும் வெளியில வந்து டக்குன்னு இவனை கட்டி பிடிச்சுப்பா. அதே டைம்ல கெவின் இப்ப ஜாம்பியா மாறிட்டு இருக்கான். இதை கவனிக்கக்கூடிய ஹீரோவும் உன்னோட காதையும் கண்ணையும் நல்லா முடிக்கும்னு சொல்லிட்டு கெவினையும் அதே இடத்துல சுட்டு கொன்னுட்டு அங்க இருந்து அமைதியா கிளம்புறான். கட் பண்ணா அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த நியூயார்க் நகரமும் ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்ப கொடூரமா மாறி போயிருக்கு. இங்க கட் பண்ணா சீன் அப்படியே காட்டுக்குள்ள போகுது. நம்ம கதையோட ஹீரோவான ஜான்சன் அப்புறம் 10 வருஷத்துக்கு முன்னாடி காப்பாத்தப்பட்ட அபிகேல் இந்த ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள வேட்டைக்கு வராங்க. முக்கியமா இந்த அபிகேல் தான் நம்ம கதையோட ஹீரோயின். குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா இவங்க காட்டுக்குள்ள ஒரு மான கவனிக்கிறாங்க. ஹீரோ தான் முதல்ல சுடலாமேன்னு பாப்பான். ஆனா அபிகேல பாருங்களேன், அவசரப்பட்டு இவ டக்குன்னு சுற்றுவா. ஜான் பாத்தீங்களா, நான் தான் கரெக்டா அதை சுட்டேன். அபிகேல் உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன்கிட்ட எத்தனை முறை சொல்லிருக்க, நீ குறி வச்சு இறைய சுட்டாலும் கூட உன்னோட அவசர புத்தியால கண்டிப்பா யாருக்காவது ஆபத்து ஏற்படும். சேச்சா அப்படிலாம் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இவங்க நேரா அந்த மான் கிட்ட வராங்க. ஹீரோ அதோட உடம்ப கட் பண்ணி தனக்கு தேவையான ஒரு சில இறைச்சிகளை மட்டும் அழகா வெட்டி பேக்ல வச்சுப்பான். கட் பண்ணா எனக்கு நைட் ஆகுது. காட்டுக்குள்ள ஒரு சின்ன கேம்ப போட்டு இவங்க எடுத்து வச்சிருந்தா இறைச்சியை சுட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எப்ப வேணா அந்த ஜாம்பிக்கள் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ ஒரு சின்ன பொரிய ஹீரோ செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட உட்காருவான். அதுக்கப்புறமா மேப்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த மார்க் பண்ணுவான். உடனே அபிகேலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, நம்ம போகக்கூடிய அந்த மேற்கு கடல்ல மக்கள் உயிரோட இருப்பாங்கன்னு தோணுதா? இந்த பாருமா, அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒண்ணு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் கடல் பகுதியை பாக்கணுங்கிற ஆசை எனக்குள்ள அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு ரெண்டு பேருமே நல்லா தூங்கிடுவாங்க. அடுத்த சில மணி நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ செட் பண்ணி வச்ச அந்த பொறி இருக்கு இல்லையா, அது லைட்டா ஆடும். இந்த சவுண்ட தூக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ கேட்டு கண்ணு முழிக்கிறான். உடனே கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு இவங்க இருக்க குதிரைக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். சடனா காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜாம்பி இவங்களை பார்த்து ஓடி வரும். நல்ல வேலை
மேல கரெக்டா குறி வச்சு நம்ம ஹீரோ அதோட கதையை முடிச்சுட்டான். அபிகேல், ஜாம்பிகள் எப்பயுமே தனியா இருக்காது. ஒரு ஜாம்பி இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதோட மந்தை கூட்டம் சில மைல் தூரத்துல எங்கேயாவது இருக்கணும். சோ அவசர அவசரமா காலையில எழுந்ததுமே குதிரைகள் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. தனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோனுக்கு எப்படி எதிரிகளை தாக்கணும், அவங்களோட ஆயுதங்களை எப்படி அவங்களுக்கு எதிராவே பயன்படுத்தணும்னு ஒவ்வொரு விஷயங்களா சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அடுத்த ஒரு காட்டு வழியா நடந்து போகும்போது சடனா இவங்களுக்கு ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் அங்க இருக்கக்கூடிய மண் திட்டுக்கு வராங்க. பார்த்தா கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு கார் நிக்குது. அதுக்குள்ள ஒரு ஜாம்பி ஏற ட்ரை பண்ற மாதிரியும் தெரியுது. உடனே ஹீரோ ஹீரோயின் துப்பாக்கி வச்சு ரெடியா நிப்பாங்க. சுடலாமேன்னு ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஒளிஞ்சிருந்த ஒருத்தன் உள்ள வரான். அந்த ஜாம்பிய சுட்டு சாகடிக்கிறான். இவன் ஒன்ன சாகடிச்ச அடுத்த நிமிஷமே இன்னொன்னு பின்பக்கத்துல இருந்து வேகமா ஓடி வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த அந்த தொப்பிக்காரன் கவனிக்கலனாலும் கூட நம்ம ஆளுங்க பாத்துட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், அபிகேல் அவசரப்படாத, நான் அந்த ஜாம்பிய பாத்துக்கிறேன்னு. ஆனா இந்த பைத்தியக்காரி அதையெல்லாம் கேட்காம டக்குன்னு ஜாம்பிய சுடுறேங்கிற பேர்ல அங்க நின்னுகிட்டு இருந்த தொப்பிக்காரனையும் சேர்த்து சுற்றுவா. முட்டாள் முட்டாள், உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன் அவசரப்பட்டு எதையும் பண்ணாதன்னு. உடனே மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரும் நேரா அங்க இருக்க கார் கிட்ட வராங்க. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க தொப்பிக்காரங்கிட்ட, என்ன மன்னிச்சிரு, தோட்டம் உன்னோட இதயத்துல பாஞ்சிருக்கு, கடவுளே நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது, என்னால இந்த வாய்ப்பையும் மிஸ் பண்ண முடியாது, உன்னோட ஷூவை நான் எடுத்துக்கிறேன், நீ வழி இல்லாம சாக விரும்புறியா? தொப்பிக்காரனும் ஆமான் தலையாட்டுவான். சோ வேற வழி இல்லாம அவனை வெட்டி அதே இடத்துல ஹீரோ சாகடிச்சிருவான். அதுக்கப்புறமா வண்டிக்குள்ள தங்களுக்கு தேவையான திங்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப சடனா அங்க இருக்க வாக்கி டாக்கியில, டே மச்சான் எங்கடா இருக்க, ஏன் திரும்ப வரலன்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அபிகேல், ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். ஆனா ஹீரோனுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஜான், வெயிட் பண்ணுங்க, எங்க நம்மள போலவே உயிர் பிழைச்ச யாரோ இருக்காங்க போல, அவங்கள பார்த்தா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் கிடைக்கும், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, மனுஷங்க எப்பவுமே கெட்டவங்க தான். இந்த மாதிரி பேசிட்டு இறந்து போன தொப்பிக்கார உடம்புல துணியை போத்திட்டு குதிரை எடுத்துட்டு கிளம்பலாமே ட்ரை பண்ணும்போது சடனா அந்த இடத்துக்கு ஒரு 3 கார் வருது. துப்பாக்கி முனையில நம்ம ஹீரோ ஹீரோயினை வளைக்கிறாங்க. யார் நீங்க, எப்படி இங்க வந்தீங்க? யோ, நீ நினைக்கிற மாதிரி நாங்க யாரும் கெட்டவங்க கிடையாது. ஓ, அப்படின்னா தொப்பிக்காரனுக்கு என்னாச்சு? அவனை ஜாம்பி அட்டாக் பண்ண வந்தாங்க, நான் காப்பாத்த ட்ரை பண்ணேன், ஆனா அவன் இறந்துட்டான். சரி, ஹீரோ சொல்றது உண்மையா பொய்யான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு லேடி மட்டும் போத்தி இருக்கக்கூடிய துணி எடுத்து பாக்குறாங்க. தோட்டா கரெக்டா இதயத்துல இறங்கி இருக்கு. அதே டைம்ல ஹீரோ அந்த ஆளோட ஷூவை வேற எடுத்திருப்பால. சோ ரெண்டு விஷயத்தையும் ஒண்ணு சேர்த்து கண்டிப்பா ஹீரோ திருட்டு வேலைக்காக தான் இவனை கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு மொத்த பழியும் நம்மால் மேல போட்டானுங்க. எலே, உங்க ரெண்டு பேரோட கையை காலையெல்லாம் உடைச்ச இந்த பாலைவனத்திலேயே தூக்கி போட்டு போறேன், ஜாம்பிஸ் கையில மாட்டி நீங்க அணுவடுவா சாகணும். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல காருக்குள்ள உட்கார்ந்து இருக்க ஒரு புருஷ பொண்டாட்டியை காட்டுறாங்க. முக்கியமா அந்த பொண்டாட்டி பிரெக்னெண்டா இருக்காங்க. என்னதான் ஹீரோ ஹீரோயினை துப்பாக்கி முனையில பிடிச்சாலும் கூட அசந்த நேரத்துல ஆப்பனன்ட் ஆள் கிட்ட இருந்தே துப்பாக்கி அடிச்சு பிடிங்கிட்டாங்க. அதே டைம்ல ஹீரோவோட குதிரைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பயத்துல கணக்கக்கூடிய சத்தத்தை ஹீரோ கவனிக்கிறான். ஆபத்து வந்துருச்சு, அந்த ஜாம்பிஸோட மந்தைகள் நம்ம இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு, உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். ஆனா அந்த கேங் லீடர் அதையெல்லாம் கேட்க மாட்டேங்கிறான். அடுத்த நிமிஷமே ஹீரோ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு நூத்துக்கணக்கான ஜாம்பிஸ் ஓடி வருது. சோ தங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ரெண்டு டீமும் ஒன்னா சேர்ந்து அந்த ஜாம்பிகள் கூட சண்டை போடுவாங்க. ஆனா பாவம், இந்த தொப்பிக்காரனோட அல்லக்கைங்க மொத்த பேருமே இதுல காலி ஆடுவாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய நம்மளாச்சும் உயிர் பிழைக்கணுமேனு ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த புருஷன் பொண்டாட்டி இந்த 4 பேர் மட்டும் இங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. ஆனா கொடுமைக்குன்னு வண்டி பாதியிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தா பேனட் ஃபுல்லா புகையா இருக்கு. கூலண்ட் ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சான். நல்லவேளை நீங்க ரெண்டு பேரும் எங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க தேங்க்ஸ் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. உங்க கூட வந்த மத்தாளுங்க இந்நேரத்துக்கு அவங்களும் ஜாம்பிஸா மாறி இருப்பாங்க. நமக்கு அதிக நேரம் கிடையாது. அவங்க நோப்பம் முடிச்சு இங்க வரதுக்குள்ள நாம பாதுகாப்பான இடத்துக்கு போயாகணும். அதுக்கப்புறமா பொடி நடையா நடந்து பக்கத்துல இருக்க ஒரு கைவிடப்பட்ட கட்டடத்துக்கு வராங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்காக அந்த ரவுடி கும்பல் கிட்ட போனீங்க? இல்ல, லாஸ்டா ரேடியோல இங்க இருந்து வடகிழக்கு திசையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏரியில உடஞ்சு போட நிறைய கப்பலை ஒண்ணு சேர்த்து உயிர் பிழைச்ச மனுஷங்கள ஒரு சில பேரு பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். அங்க மட்டும் போயிட்டா பாதுகாப்பு, நல்ல சாப்பாடுன்னு எல்லாமே கிடைக்கும்னு ரேடியோல சொன்னாங்க. அதனாலதான் கொஞ்சமா பணத்தை கொடுத்து அந்த ரவுடி கும்பல் கூட இங்க இருந்து கிளம்ப நினைச்சோம். கட் பண்ணா இதே டைம்ல ரவுடி பைபிளுங்க ஜாம்பிஸ் கிட்ட கடி வாங்கிருப்பாங்கல்ல, இப்ப அவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பிஸா மாறி நம்ம ஆளுங்க தப்பிச்சு வந்து அந்த தசையை நோப்பம் பிடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அப்ப உடனே பெண்ணும், நீங்களும் வாங்கல, அப்படியே நம்ம பாதுகாப்பா வடக்குல இருக்க அந்த படகு கிட்ட போயிடுவோம். தபாருமா, நீ புள்ளத்தாச்சியா இருக்க, அதுக்காக அச்சோ பவன் இறக்கப்பட முடியும், ஆனா எங்களால உங்க கூட வர முடியாது. தான் கையில இருக்க மேப்பை காட்டி நாம இப்ப இந்த இடத்துல இருக்கோம். இங்க இருந்து வடக்கு திசையில நீங்க போக வேண்டிய ஏரி இருக்கு. காலையில விடிஞ்சதுமே நீங்க உங்க வழியில போங்க, நான் ஏன் வழியில போறேன். இந்த மாதிரி பேசிட்டு ஹீரோ வெளியில வந்து ஜாம்பிஸ்க்காக ஒரு வெடிகுண்டு பொரிய வச்சிட்டு இருக்கான். பாவம், பெண்ணுக்கும் அவனோட மனைவிக்கும் பயம் அதிகமாகுது. இத பார்த்து தாங்க முடியாத அபிகல் நேரா இப்ப ஹீரோ கிட்ட வரா. ஏப்பா, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா பாவமா இருக்கு, தயவு செஞ்சு நம்மளும் அவங்க கூட போலாமா? முடியவே முடியாது, ஏன்னா நடந்த எல்லா தப்புக்கும் காரணமே நீதான். உங்ககிட்ட எவ்வளவோ முறை சொல்லிருக்க, எதுலயும்
வரைக்கும் அவசரப்படாதன்னு, கொஞ்சம் விட்டுருந்தா அந்த ரவுடி பயலுங்க நம்ம 2 பேரையும் சாகடிச்சிருப்பானுங்க. திரும்ப பதில் எதுவுமே பேச முடியாம அபிகேல் கோச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு காவல் காக்குறேன்னு இந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிடுவா. நேரம் போக நைட்டு செமையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஜாம்பிஸ் வேற நம்ம ஆளுங்க ஓடிட்டு வந்த கார் பாதியிலேயே ஸ்டாப் ஆயிருக்குல்ல. இப்ப அந்த இடம் வரைக்கும் வந்துட்டானுங்க. இதே டைம்ல பென் ஹீரோவை பார்த்த எனக்கு என்னோட உயிரை பத்தி கூட கவலை கிடையாது, என் மனைவியை காப்பாத்தியாகணும், ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை எங்களோட குழந்தைய இழந்துட்டோம். இதை கேட்டதுமே சடனா ஹீரோ என்ன யோசிச்சான்னு தெரியல. அங்க தூங்கிட்டு இருந்த பென்னோட மனைவியை பார்த்துட்டு கவலைப்படாத, உங்களுக்கு பாதுகாப்பா நான் வரேன்னு சொல்லுவான். பென்னுக்கு அளவு கடந்த சந்தோஷம். கட் பண்ணா காலையில விடியுது. மொட்டை மாடியில நம்ம ஹீரோயின் தான் ஃபேமிலி சம்பந்தப்பட்ட போட்டோக்களை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்ப கீழே ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா புதர்களுக்குள்ள இருந்து ஜாம்பிஸ் வந்துட்டு இருக்கு. சத்தம் போட்டா இவருக்கு இடம் தெரிஞ்சு போயிரும்ல. சோ அவசர அவசரமா கீழே ஓடி வந்து ஹீரோ கிட்ட இதை இன்ஃபார்ம் எல்லாம் ட்ரை பண்ணுவா. ஆனா அதுக்குள்ளேயே 2-3 ஜாம்பிஸ் இப்ப இவருக்கு கட்டடத்துக்குள்ளேயே வந்துருச்சு. இவளும் சுடலாமே ட்ரை பண்ணுவா. ஆனா துப்பாக்கி கீழே விழுந்துரும். கத்திய வச்சு டப்புன்னு ஒரு ஏத்து. ஆனா பாருங்க இப்ப இன்னொரு ஜாம்பி இவள துரத்த ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து வேகமா ஓடி வந்தவ டப்புனு கீழே குனியும் போது அந்த பில்டிங்கே ஓபனா தான் இருக்கும். சோ ஓடி வந்த ஜாம்பி வேகத்தை கட்டுப்படுத்த முடியாம ஜன்னல் வழியா கீழே விழுந்து இறந்து போயிடும். அப்ப தெரியாதனமா ஹீரோ இன்னும் கீழே விழுற மாதிரி போயிடுவா. நல்ல வேலை கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்துட்டான். மத்த ஜாம்பிஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா இந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஆளுங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த இடத்துக்கு நிறைய ஜாம்பிஸ் வந்துருச்சு. அதுல ஒண்ணு அவசரப்பட்ட நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்ச பொரியல கால வைக்க டம்முன்னு கண்ணா பின்னான்னு வெடிக்குது. இந்த சவுண்ட தப்பிச்சு போன நம்ம ஆளுங்களாலையும் தெளிவா கேட்க முடியுது. இதே டைம்ல அந்த பெண்ண பாருங்களேன், லைட்டா நொண்டுன மாதிரியே நடக்கிறான். ஆமா என்னாச்சு உனக்கு? இல்ல லாஸ்டா அந்த ரவுடி பசங்க இருந்த இடத்துல ஜாம்பி ஒண்ணு என்ன அட்டாக் பண்ண வந்துச்சு. சோ அது கூட சண்டை போட்டனா அதான் என்னோட கால் லைட்டா ட்விஸ்ட் ஆயிடுச்சு. சரி நேத்து நைட்டு பேசின மாதிரியே இப்ப நம்ம வடக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம்ல. ஆமா ஆனா நேரு திசையில போக முடியாது, ஏன்னா அங்கேயும் ஜாம்பிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சுத்தி தான் போயாகணும். அதுக்கு 2 நாள் ஆகும். அப்போ உடனே ஹீரோயின் உள்ள போந்து ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடம் எனக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒன்னா தெரியுது. என் அப்பா கூட அடிக்கடி இங்கதான் வருவேன். உனக்கு தெரியுமா எங்க அப்பா ஒரு பெரிய பைலட்டா இருந்தாரு. என் கணிப்பு சரியா இருந்தா பக்கத்துல பைலட்ஸ்க்கான ட்ரைனிங் ஏரியா இருக்கு. நமக்கு மட்டும் லக் இருந்து அங்க ஏதாவது பிளைட் இருந்தா வடக்கு நோக்கி 2 நாள் பயணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில மணி நேரங்கள்லயே நம்மளால அங்க போக முடியும். ஆக்சுவலா இதுவும் நல்ல ஐடியா தானே. அதனால ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான். அப்பதான் இவங்க நடந்து போற பாதையில 2 கார் நிக்கிற விஷயத்த கவனிக்கிறாங்க. ஆனா பாவம் உள்ள 2 பேர் இறந்து போன மாதிரி தெரியுது. இவங்க இப்பதான் இறந்து போயிருக்காங்க. ஒருவேளை கட்டடத்துக்குள்ள யாராவது எதிரிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ ஹீரோயின் கையில துப்பாக்கியோட கட்டடத்துக்குள்ள வராங்க. கெஸ் பண்ண மாதிரி அங்க யாரும் இல்லன்னு நினைச்சிட்டு இவங்க வெளியில போயிடுவாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு சில குட்டி பசங்க ஒளிஞ்சிருக்காங்க. ஹீரோ ஹீரோயின ஜாம்பிஸா நினைச்ச இவங்க சத்தமே போடாம ஒளிஞ்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா காரோட டிக்கில இருந்த ஒரு வீல் சேர் எடுக்கிறாங்க. புள்ளத்தாச்சி லேடி அதுல உட்கார வச்சு ஜம்முன்னு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க கிளம்பின அடுத்த நிமிஷமே அந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் வருது. கட்டடத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்த வாண்டுங்களை தேடி தேடி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் வேட்டையாடுது. ஆனா இது எதுவுமே தெரியாத நம்ம ஆளுங்க நேரா பக்கத்துல இருக்க அந்த பைலட்ஸ்க்கான ட்ரைனிங் ஏரியாக்கு வராங்க. குடுமிக்குன்னு அங்க இருந்த ஒட்டுமொத்த பிளைட்டும் அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. அபிகேல் பாத்தியா, ஒவ்வொரு முறையும் நீ எங்களை தப்பான பாதையில கூட்டிட்டு போற, அவ்வளவுதான், இனிமே நம்மளால வந்த வழியாவும் போக முடியாது. ஏன்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் நம்மள தேடிட்டு வந்திருக்கோம். அப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா, இவங்க அப்பாவுக்கு சொந்தமான ஒரு சின்ன கேரேஜ் அங்க இருக்கு. இவளுக்கும் அப்பாவுக்கும் மட்டும் தான் கதவை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்ட் தெரியும். சோ பாஸ்வேர்டை போட்டு கதவை திறக்கும் போது உள்ள ஒரு 4 பேர் போறதுக்கான பிளேன் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா 10 வருஷம் ஆனதால இந்த பிளேன் இப்ப ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நல்ல வேலை இந்த பென் இருக்கான்ல, இவன் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். சோ என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இதை சரி பண்ண பாக்குறேன்னு புரிஞ்ச முட்டாட்டி தனியா ஒதுங்கிடுவாங்க. இந்த கேப்ல ஹீரோ ஹீரோயின் இந்த பைலட்ஸ்க்காக ரூம் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்குள்ள வராங்க. அப்பதான் ஹீரோனும் தான் அப்பாவோட ரூம்ல இவங்க 2 பேருமே ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை கவனிக்கிறா. லைட்டா ஃபீல் பண்ணி அளவும் ஆரம்பிக்கிறா. இதே டைம்ல பென் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிளேனை சரி பண்ண பாக்குறா. ஆனா அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ அங்க இருக்கக்கூடிய டவருக்கு மேல வந்து லைட்டா தூங்கிட்டு இருப்பான். அப்ப அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. ஜான்சன் மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டேன்ல, பரவாயில்ல விட, நானும் உங்ககிட்ட ஏதோ கோவத்துல கத்திட்டேன்னு இவனும் சாரி சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் எதிர்ச்சியா கவனிக்கிறாங்க இவங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரைனிங் ஏரியாக்குள்ளயுமே இப்ப அந்த ஜாம்பிஸ் பைபிள்ங்க வந்துட்டானுங்க. சோ உடனே இந்த விஷயத்தை பத்தி பென் கிட்டயும் அவனோட மனைவி கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிளைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறாங்க. தங்களால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல வரக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் சுட்டு தள்ளுவாங்க. ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல பிளேனோட வேகத்துக்கு இந்த ஜாம்பிஸால ஓடி வர முடியல. நல்ல வேலை நூலில நம்ம ஆளுங்க மொத்த பேரும் உயிர் பழகிறானுங்க. வண்டி டேக் ஆஃப் ஆயிட்டு வானத்துல பறக்குது. இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு 4 பேருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா சில மைல் தூரம் வந்ததுமே சடனா பிளேனோட இன்ஜின்ல இருந்து புகை வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா வேகமும் குறையுது. அடியே அபிகேல், என்னாச்சு? எனக்கும் தெரியல, இன்ஜின் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆகுது. கண்டிப்பா இது ஆஃப் ஆயிடும். அதுக்குள்ள நம்ம லேண்ட் ஆகல, நம்ம எல்லாரோட கதையும் முடிஞ்ச. அதுக்கப்புறமா எப்படியோ தட்டு தருமாறி பக்கத்துல இருக்க மரங்கள் இடிச்சு ஒரு வழியா பிளேனை தரையிறக்கிட்டாங்க. நல்ல வேலை ஒரு சில காயங்களோட 4 பேரும் உயிர் பழகிறாங்க. உடனே பென்னோ, மன்னிச்சிருங்க, எனக்கு அதிக நேரம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா பிளேனை முழுசா சரி பண்ணிருப்பேன். நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டு போகுது. அதுக்குள்ள நம்ம ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. சோ பொறுமையா நடந்து போகும்போது வழியில நிறைய கைவிடப்பட்ட ட்ரெயின்ஸை கவனிக்கிறாங்க. அப்புறம் என்ன, இதான் சாக்கன. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பக்கத்துலயும்
இந்த புருஷன் பொண்டாட்டி இன்னொரு பக்கத்துலயும் இருப்பாங்க. பென்னும் தான் மனைவியை தூங்க வைப்பான். அப்ப அவளை பாருங்களேன், நமக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாதல்ல செல்லம், ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க, நான் இருக்க வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாத, நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லிட்டு இந்த பென் மட்டும் நம்ம ஹீரோவோட துப்பாக்கியில ஒண்ணு அலேக்கா இடுப்புல வச்சுட்டு யாருக்கும் தெரியாம அங்க இருக்க ஒரு ட்ரெயின் பெட்டிக்குள்ள வரான். ஆனா அடுத்த நிமிஷமே தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்ட பொண்டாட்டி ஹீரோவோட பேக்ல சாப்பாடு தேடுவா. நேரத்துக்குன்னு ஹீரோவும் அங்க வந்துருவான். மன்னிச்சிருங்க, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா, அதனாலதான் இங்க வந்தேன், பரவாயில்ல விடுங்க, பிரெக்னன்ட் ஆயிட்டாவே அடிக்கடி பசிக்கிறதெல்லாம் நார்மல் தான். ஆமா, உங்க பொண்ணு அபிகேல தவிர உங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் கிடையாதா, மன்னிச்சிருங்க, அபிகேல் என்னோட பொண்ணு கிடையாது, நான் அவளை அடாப்ட் பண்ண. சொல்ல போனா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்ப இந்த ஜாம்பிஸோட ஆட்டம் ஆரம்பிச்சதோ அப்பதான் அபிகேலோட அம்மாவும் அண்ணனும் ஜாம்பிஸா மாறி போனாங்க. சோ அவங்கள சாகடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அபிகேலை காப்பாத்தி நான் வளர்க்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல தனியா வந்த பெண்ண பாருங்களேன், இவனோட கால் ட்விஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிருப்பான்ல, இப்பதான் அந்த கால்ல என்ன இருக்குங்கிறதே தெளிவா காட்டுறாங்க. முதல் முறையா நம்ம ஹீரோ அந்த ரவுடி கும்பல் கூட சண்டை போட்டிருப்பான்ல, அந்த டைம்ல கூட ஜாம்பிஸ் எல்லாம் வந்திருக்குமே. அப்ப நடந்த கலவரத்துல ஜாம்பில ஒண்ணு இந்த பெண்ணோட கால்ல கடிச்சிருக்கு. ஆனா காயம் ரொம்ப பெருசா ஏற்படல. அதனாலதான் இப்போ வரைக்கும் இவனும் ஒரு ஜாம்பியா மாறாம இருக்கான். சரி, இவன் எதுக்கடா இப்ப தனியா வந்தான்னு பார்த்தா, தன்னால தன் மனைவி ஹீரோனுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போகலாங்கிறதுக்காக தான் இங்க வந்திருப்பான். ஆனா சாகிறதுக்கு மனசு வரல. என்ன அந்த அளவுக்கு பொண்டாட்டி புள்ளைய நேசிக்கிறான். சோ துப்பாக்கிய மறுபடியும் இடுப்புல வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி திரும்ப போயிடுவான். இன்னொரு பக்கத்துல பென்னோட மனைவி சில மாதங்களுக்கு முன்னாடிதான் ஜாம்பிஸால என்னோட பொண்ணு இறந்து போயிட்டா. ஆனா இப்ப என் வயித்துக்குள்ள இருக்க குழந்தையவும் நான் இழக்க விரும்பல. எனக்காக ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ஒருவேளை எனக்கும் என் புருஷனுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட குழந்தைய நீங்க எப்படி அபிகேல ரொம்ப தைரியமான பொண்ணா வளர்க்குறீங்களோ அதே மாதிரியே வளர்க்கணும். ஆரம்பத்துல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ணா காலையில விடிஞ்சதுமே நம்ம ஆளுங்க காட்டுக்குள்ள பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பெண்ண பாருங்களேன், அவனால தெளிவா நடக்க கூட முடியல. சோர்ந்து போயிட்டு ஒரு இடத்துல உட்காருவான். உடனே மனைவியும், என்னாச்சுங்க உங்களுக்கு, என்ன உடம்பு நெருப்பு மாதிரி கொதிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவான். ஆனா பின்னாடி இருந்து இதெல்லாம் கவனிக்கிற ஹீரோ சந்தேகத்துல அவனை ஃபுல்லா நோட் பண்ணும்போது அவனோட கால்ல ரத்தம் வலிற விஷயத்த பாத்துட்டான். அதுக்கப்புறமா மறுபடியும் நடப்பாங்க. அபிகேலையும் புள்ளத்தாச்சியவும் முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்த ஹீரோ துப்பாக்கி முனையில பெண்ண பிடிக்கிறான். உண்மை சொல்ல, நீ என்கிட்ட இருந்து என்ன மறைக்கிற? யோ, எதுவுமே இல்லையா, நான் ரொம்ப நார்மலா தான் இருக்கேன். அப்படின்னா இந்த காயத்துக்கு பேர் என்ன? மனுஷரு, நேத்து நைட்டே நான் என்னோட உயிரை விட நினைச்சேன், ஆனா என்னால முடியல. தயவு செஞ்சு நான் ஒரு முழுமையான ஜாம்பியா மாறாத வரைக்கும் என்ன எதுவும் பண்ணாதுன்னு கெஞ்சுவான். அச்சோ பாவன்னு ஹீரோவும் இறக்கப்படுவான். அப்ப அபிகேலும், ஜான்சன் இங்க வந்து பாரு, இங்க ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுவா. உடனே உள்ள போலாமேன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சடனா அந்த இடத்துல லைட்ஸ் ஆன் ஆகுது. யார் நீங்க? அனுமதி இல்லாம என் இடத்துக்குள்ள வரக்கூடாது. உடனே அபிகேலும் உள்ள பூந்து, சார், எங்களுக்கு உங்களோட உதவி தேவை, நாங்க சாதாரண மனுஷங்க, நாங்க எந்த ஜாம்பி நோயாலையும் பாதிக்கப்படல, எங்களுக்கு தேவையானது உங்க வீட்டுல கொஞ்சம் உணவு, அப்புறம் ஓய்வு, நீங்க பணம் கேட்டா கூட பரவாயில்ல, நாங்க அதை கொடுக்க ரெடியா இருக்கோம். சடனா அந்த வீட்டோட கதவு ஓபன் ஆகுது. பார்த்தா உள்ள இருந்து ஒரு தாடிக்கார வரா, அதுவும் கையில துப்பாக்கியோட. என் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா உங்களோட ஆயுதங்களை பெட்டிக்குள்ள போட்டாகணும், வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ள வராங்க. நல்ல உணவு, மின்சாரம், குளிக்கிறதுக்கு சுடுதண்ணி, இன்னும் எல்லாமே இருக்கு. ஆமா, எப்படி இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு வசதி இருக்கு? ஏன்னா நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், என்னோட சொந்த தேவைகளுக்காக இது எல்லாத்தையும் நானே உருவாக்கினேன். ஒரு பக்கத்துல தனியா வந்த ஹீரோ தான் மனைவி கூட எடுத்த போட்டோக்களை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இதே மாதிரிதான் ஹீரோனும் இறந்து போன அம்மா, அண்ணன், அப்புறம் அப்பாவோட போட்டோ எல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா உள்ள வந்த தாடிக்காரன், வெளி உலகம் ரொம்ப மாறி போயிடுச்சல்ல, ஏன் உங்களுக்கு தெரியாதா? நீங்க வெளி உலகத்தை பார்த்ததே இல்ல? பாத்திருக்கனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜாம்பி வைரஸ் எப்ப உருவாச்சோ அந்த நேரத்துல. ஆனா நீங்க எப்படி இந்த காட்டுக்குள்ள தனியா இருக்கீங்க? இந்த வீடு என்னோட மன நிம்மதிக்காகவும் ஆராய்ச்சிக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா எப்ப இந்த ஜாம்பி வைரஸ் உருவாச்சோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்ம பூமியோட பரிணாம வளர்ச்சியில ஒண்ணு. ஒரு நிமிஷம் இருங்க, வைரஸால மக்கள் இறந்து போறாங்க, இது எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சியா இருக்க முடியும்? அட என்னமா, முதல் முறையா இந்த உலகத்துல வாழ்ந்தது கடவுள்கள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கடவுள் வானுலகத்துக்கு போயிட்டாங்க, டைனோசர்ஸ் இந்த உலகத்துல படைச்சதா சொன்னாங்க. காலப்போக்குல அந்த இனம் அழிஞ்சு போனதுக்கு அப்புறமா குரங்குகள் உருவாச்சு, குரங்கு மூலமா மனுஷன் உருவானா. ஆனா இப்ப மனுஷனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வைரஸால மனுஷன் இனம் அழிஞ்சு இந்த ஜாம்பி இனம் இந்த உலகத்தை ஆளப்போகுது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்பதான் எனக்கு இந்த உலகமே பிடிச்சிருக்கு. சந்தேகத்துல ஹீரோயினும், ஆமா இந்த வீட்டுல நீங்க தனியாவா இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஒரு மனைவி இருக்கா. அப்படியா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஆனா அவன் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லாம, உங்களுக்காக ஜம்முன்னு ஜூஸ் போட்டிருக்கேன், எல்லாரும் குடிங்கன்னு ஆளுக்கு ஒரு கப்ப கொடுக்குறான். ஒரு சந்தேகத்தோடய ஹீரோவும் ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இவனுக்கு இந்த ஜூஸ்ல எந்த ஒரு மருந்தும் கலக்கப்பட்ட மாதிரி தெரியல. சோ தைரியமா லைட்டா குடிக்கிறான். அப்ப பென் மட்டும், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் தனியா வந்துருவான். கண்ணாடியில தான் இடுப்ப பாக்கும்போது முன்ன விட அந்த வைரஸ் இன்னும் வேகமா பரவுற விஷயத்த கவனிக்கிறான். அதுக்கப்புறமா கதவை திறந்து வெளியில வரும்போது அங்க இருந்த ஹீரோயின் பொண்டாட்டின்னு 3 பேருமே வாங்கி போயிட்டாங்க. சயின்டிஸ்ட் வேற கையில ஏதோ ஒரு டிவைஸ மாட்டி வச்சிருக்கான். யோ, அவங்கள என்ன பண்ணனு? பென் டக்குன்னு அட்டாக் பண்ணலாமே கிட்ட
வருவான். ஆனா இந்த சயின்டிஸ்ட் கையில வச்சிருக்க டிவைஸ்ல ஒரு பட்டனை அழுத்தினதுமே ஒரு வித்தியாசமான frequency பிளே ஆகுது. இந்த சவுண்ட ஜாம்பிஸால மட்டும் தான் கேட்க முடியும். பென் வேற இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கான்ல, சோ வழி தாங்க முடியாம டப்புன்னு அதே இடத்துல மயங்கி விழுந்துருவான். இதுக்கடையில அந்த ரவுடி ஜாம்பிஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க லாஸ்டா தங்கி இருந்த அந்த ரயில் பெட்டிகள் இருக்குல்ல, அந்த இடம் வரைக்கும் நோப்ப முடிச்சு வந்துட்டானுங்க. கட் பண்ண அடுத்து இப்ப மயங்கி போன நம்ம ஆளுங்க கண்ண முழிக்கிறாங்க. நகரவே முடியாத மாதிரி 4 பேரையும் இந்த சயின்டிஸ்ட் பையன் கட்டி போட்டு வச்சிருக்கான். யோ என்னையாச்சு உனக்கு, ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆனா அந்த பயபலைய பாருங்க, நடக்கிற எல்லாத்தையும் வீடியோவா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நான் ஆராய்ச்சி பண்ண போறது 379. உங்க 4 பேர்ல ஒருத்தர் ஜாம்பி. தோ ஜாம்பிஸ கட்டுப்படுத்தக்கூடிய இந்த டிவைஸ் மூலமா நான் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். உடனே ஹீரோயின் கடுப்பாகி, அப்படின்னா ஜாம்பிஸ அழிச்ச நீ மக்களுக்கு உதவி பண்ணலாமே. அச்சச்சோ மன்னிச்சிருமா, எனக்கு ஆல்ரெடி வேற பிளான் இருக்கு. லாஸ்டா நீங்க என்னோட மனைவிக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கல்ல, தோ அவ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு லைட்ட போடும்போது கூண்டுக்குள்ள தான் சொந்த மனைவியவே அடைச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த அம்மா ஜாம்பியால பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. இவன் தான் மனைவியோட கூண்டு கதவை திறந்து கையில இருக்க டிவைஸோட பட்டனை அழுத்தினதுமே அது வழிதாங்க முடியாம கதறிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்துல நம்ம பெண்ணும் அதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சோ இப்ப அந்த பொண்டாட்டிக்காரிக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு தான் புருஷனும் ஜாம்பியா மாறிட்டு இருக்கான்னு. உடனே சயின்டிஸ்டோட பொண்டாட்டி நம்மளுங்க 4 பேரையும் கடிக்கலாமின் கிட்ட வருவா. ஹீரோ ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா? கைதானே கட்டி இருக்கு, கால் ஃப்ரீயா இருக்குல்ல, ஜம்ப் அடிச்சு தலையிலேயே ஒரு உத. இதுக்கடையில பென் ஜாம்பியா மாறிட்டு இருக்கதால இவனுக்குள்ள பலம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆகுது. சோ கைத்து எல்லாம் அத்து போட்டுட்டு சயின்டிஸ்டோட பொண்டாட்டிய புரட்டி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கைத்துல கட்டப்பட்ட நம்ம ஆளுங்க 3 பேரையும் காப்பாத்திடுவான். இதான் சாக்குன ஹீரோவும் அந்த சயின்டிஸ்ட துப்பாக்கி வச்சு சுடுவான். அவன் பயந்து அங்க இருக்க கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பான். இதுக்கு மேலயும் இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே அந்த சயின்டிஸ்ட லாக் பண்ணிட்டு தங்களோட ஆயுதங்களையும் சயின்டிஸ்டோட ஜீப்பையும் தூக்கிட்டு அவசர அவசரமா இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. நேரத்துக்குன்னு ரவுடி ஜாம்பிஸ் எல்லாம் இங்க வந்துட்டானுங்க. என்னதான் அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி காரை வேகமா ஓட்டினாலும் கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா குறுக்க ஒரு மரம் விழுந்து கிடக்கு. உடனே பென்னோ, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்க, நான் அந்த ஜாம்பிஸ பாத்துக்கிறேன். ஆனா பொண்டாட்டிக்காரி விட மாட்டேங்கிறா. இல்ல நீங்களும் என் கூட வந்தாகணும், மன்னிச்சிருமா, என் மூலமா உனக்கு எப்பவுமே ஆபத்து வரக்கூடாது, நான் இறந்து போனாலும் சரி எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கண்ணீரோடைய மனைவியவும் மத்தாளங்களையும் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். கையில ஒரே ஒரு துப்பாக்கி இருக்கு. சோ அதை வச்சுக்கிட்டு வந்த ஜாம்பிஸ்ல 2-3 சுட்டு கொன்னுட்டு தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஜாம்பிஸ் கூட சண்டை போடுவான். ஆனா கடைசி நிமிஷத்துல உள்ள வந்த அந்த ரவுடி ஜாம்பில ஒண்ணு டக்குன்னு பென்னோட கழுத்தையே உடைச்சிரும். இதே டைம்ல தப்பிச்சு வந்த நம்மளுங்க ஓடும் போது பென்னோட மனைவிக்கு நீர் கூட உடைஞ்சு போச்சு. பிரசவ வழியால அழ ஆரம்பிக்கிறாங்க. பென்னும் அவனோட மனைவியும் ஒரு கப்பலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அந்த கப்பலே இங்கதான் இருக்கு, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கீழ இருந்து ஹீரோயின் கத்துவா. இத கப்பல்ல இருந்து பார்க்கக்கூடிய 2 காவலாளிங்க லைட்ஸ் ஆன் பண்ணிட்டு துரத்தி வந்த ஜாம்பிஸ குறி வச்சு சுடும் போது அதுங்க பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடும். அதுக்கப்புறமா ஒரு படகு மூலமா நம்ம ஆளுங்களை பாதுகாப்பா கரையில இருந்து கப்பலுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஒரு பக்கத்துல பென்னோட மனைவிக்கு பிரசவம் பாக்குறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அப்படியுது. நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த கப்பலோட தலைவனை பார்த்து ஒரு வணக்கத்தை போடுவாங்க. பதிலுக்கு அவனும் இங்க தேவையான எல்லாமே இருக்கு, நீங்க எவ்வளவு நாள் வேணா இங்க தங்கலான்னு சொல்லுவான். ஆனா ஹீரோ பதில் பேசாம ஹீரோனா அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது டாமுங்கிற பையன் ஹீரோனை சைட் அடிக்கிறான். இந்த விஷயத்த அவளும் பார்த்து லைட்டா சிரிக்கிறா. அபிகேல் இந்த தலைவர் அப்புறம் அவங்க கூட இருக்க ஆம்பளை பசங்க இவனுங்க உன்னை பாக்குற விதமே சரியில்லை, நம்மளால ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க முடியாது, நாளைக்கு காலையில கண்டிப்பா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பி ஆகணும். தோடா நாளா வரமாட்டேன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நான் இப்பதான் நிறைய மக்களை சந்திச்சிருக்கேன், எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. இந்த பாரு, ஒவ்வொரு முறையும் நீ எடுக்கக்கூடிய அவசர முடிவால தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சொல்றத கேட்டு ஒழுங்கா நாளைக்கு காலையில ஏன் கூட வா, நீ ஒன்னையும் அப்பா கிடையாது, உனக்கு தேவைன்னா நீ போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. இதே டைம்ல பென்னோட மனைவிக்கு பிரசவம் பார்த்த லிண்டா இப்ப அவங்க ஹீரோவை பார்த்து குழந்தை நல்லபடியா பிறந்தாச்சு, ஆனா பாவம் அந்த அம்மாவால தான் உயிர் பழைக்க முடியாது, இன்னும் ஒரு சில மணி நேரங்களுக்கு தான் உயிரோட இருப்பாங்க, லாஸ்டா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்த ஹீரோ அங்க இருக்கக்கூடிய குழந்தைய கவனிக்கிறான். ஜான்சன், நான் உங்ககிட்ட கேட்டேன்ல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நீதான் என் குழந்தைய அபிகேல் மாதிரியே ரொம்ப தைரியமான ஒரு ஆளா வளர்க்கணும்னு, அந்த நாள் வந்துருச்சு, குழந்தைய நீ எடுத்துக்கோ, நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த லாக்கெட் அவகிட்ட கொடுன்னு சொல்லிட்டு பாவம் அம்மா அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அவ்வளவு வேதனைகளோட குழந்தைய தூக்கிட்டு ஹீரோ பக்கத்து அறைக்கு வரான். அப்ப உள்ள வந்த லிண்டா குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு தனியா தூக்கிட்டு போயிடுவாங்க. கட் பண்ணா இதே டைம்ல நைட்டே இந்த பென் இறந்து போயிருப்பான்ல, அந்த இடத்துக்கு இந்த சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க. மனிதர்கள் இந்த உலகத்துல தேவையில்லாத நிறைய விஷயத்த பண்ணிட்டாங்க, அது எல்லாத்தையும் மாத்தி அமைக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஜாம்பிஸால இந்த மனித இனமே அழிக்கப்படணும், முக்கியமா அந்த ஜாம்பிஸோட தலைவனா நான் இருக்கணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் அந்த இடத்துக்கு ரவுடி ஜாம்பிஸ் வந்துட்டாங்க. ஆனா வெள்ளப்பைய சயின்டிஸ்ட் கிட்ட இந்த ஜாம்பிஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸ் இருக்கு. சோ மொத்த ஜாம்பிஸையும் தனக்கு முன்னாடி மண்டியிட வச்ச கப்பலுக்குள்ள இருக்க நம்மளுங்க கதையை முடிக்கிறதுக்காக இவன் ஒரு பிளான் போடுவான். கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. கப்பல்ல இருக்க மொத்த பேருமே ஜம்முன்னு பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஹீரோனுக்குமே இந்த டாம ரொம்ப பிடிச்சு போயிடுது. என் கூட வா, நான் உங்ககிட்ட ஒண்ணு காட்டணும்னு சொல்லிட்டு கப்பலோட பேஸ்மெண்ட்டுக்கு வரான். அப்பதான் அங்க ஹீரோயின் ஒரு பாமோட ரிமோட்டை கவனிக்கிறா. யோ இது எதுக்கு எங்க வச்சிருக்கீங்க? அதுவா, ஒருவேளை கட்டுப்பாட்டையும் மீறி ஜாம்பிஸ் எல்லாம் இந்த கப்பலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தோ தரையில ஒரு சின்ன டோர் இருக்குல்ல, அது பல வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பெரிய தடுப்பானைய கட்ட ட்ரை பண்ணாங்க. அப்ப கட்டப்பட்ட சுரங்கம் தான் இந்த தண்ணிக்கு மேல இருந்தது. நாங்க அதுக்கு மேல கப்பலை வச்சு ஜாம்பிஸ்
ஜாம்பி சொல்ல வரும்போது நாங்க இது வழியா தப்பிச்சு வெளியில போயிடுவோம், ஜாம்பிஸ வெடிமருந்த வச்சு மொத்தமா இங்கேயே அழிச்சிருவோம். பரவாயில்லையே, நல்ல ஐடியாவா இருக்கேன்னு இவ ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா காலையில விடியுது. கப்பல்ல இருந்த மொத்த பேருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒருத்த மட்டும் படகு மூலமா அங்க இருக்க ஆத்துல மீன் பிடிச்சிட்டு இருப்பான். அதே டைம்ல கரையில இருந்த இந்த சயின்டிஸ்ட் நல்லவன் போல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துவான். பாவம் இந்த படகோட்டிக்கு என்ன தெரியும், சரி நல்லவனா இருப்பான் போலன்னு இவரும் கொஞ்சம் கொஞ்சமா படகு எடுத்துக்கிட்டு கரைக்கு போறாரு. சடனா தூக்கத்துல இருக்க காவலாளிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. எட்டி பார்த்தா படகு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல இருந்த ஆளை காணோம். ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு நினைக்கும் போதே கரையில இருந்த ஜாம்பிஸ இந்த சயின்டிஸ்ட் பையன் படகு மூலமா டைரக்டா கப்பலுக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி வேட்டையாடுத ஒரு பக்கத்துல ஹீரோ நம்ம ஹீரோனை தேடிட்டு இருக்கான். அதே மாதிரிதான் ஹீரோனும் ஹீரோவை தேடிட்டு இருக்கா. பென்னோட குழந்தை மட்டும் இப்ப பாதுகாப்பா லிண்டாவோட கையில ஒப்படைக்கப்படுத. இந்த கலவரத்துக்கு நடுவுலயே நம்ம ஹீரோயின் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிட்டாங்க. தங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஜாம்பிஸையும் வேட்டையாடுவாங்க. அப்ப கரெக்டா உள்ள வந்த வில்லன் நம்ம ஹீரோனுக்கு டப்புனு ஒரு அடி. இத பார்த்து பொறுக்க முடியாத ஹீரோ வில்லன் கூட சண்டைக்கு போலான்னு பார்த்தா அவன் ஜாம்பிய வச்சு ஹீரோவை அங்க இருக்க பள்ளத்துல தள்ளிட்டான். ஏண்டா இந்த உலகத்தை ஜாம்பி உலகமா மாத்துறதுக்காக நான் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா நீ என்னோட திட்டத்தையே கெடுக்க பாக்குறியா? இங்க இருந்து ஒருத்தன் கூட உயிரோட போக முடியாதுன்னு ஹீரோவை போட்டு அடி அடி நடிப்பான். டிவைஸ கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹீரோட கதையை முடிக்கிறதுக்காக அந்த இடத்துல எல்லா ஜாம்பிஸையும் வர வைக்கிறான். இருந்தாலும் ஹீரோ தான் தோல்வியை ஒத்துக்காம வில்லன் கையில மாட்டிருக்க டிவைஸ இரும்போட அடிச்சு டப்புன்னு உடைச்சிருவான். அப்புறம் என்ன, ஒட்டுமொத்த ஜாம்பிஸும் இப்ப வில்லன் பக்கமா திரும்புது. அவனோட கதை க்ளோஸ். நல்ல வழியா ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடுவா. ஏன்னா பேஸ்மெண்ட்ல தான் கப்பலை விட்டு வெளியில தப்பிச்சு போறதுக்கான சுரங்க பாதை இருக்கு. இவ ஓடிட்டு இருக்க அதே டைம்ல ஜாம்பியில ஒண்ணு டக்குன்னு இவளோட தலையை பிடிச்சு இழுகுது. உடனே உள்ள வந்த ஹீரோ கட்டைய வச்சு டம்முன்னு ஒரு அடி. அப்ப அந்த ஜாம்பி கீழே விழுறப்பதான் நம்ம ஹீரோயின் கவனிக்கிறா. அவனோட கையில ஒரு சின்ன பிரேஸ்லெட் இருக்கு. முக்கியமா அதுல அபிகைல்னு பேரும் இருக்கு. சோ இப்பதான் தெரியுது இந்த ஜாம்பி வேற யாரும் கிடையாது, இவளோட சொந்த அப்பா. இருந்தாலும் இந்த நிலைமையில எதுவும் பண்ண முடியாது. சோ ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகி கரெக்டா வெளியில இருக்க ஆளுங்க பாம வெடிக்க வைக்கிற நேரத்துல பாதுகாப்பா வெளியில வந்துட்டாங்க. இருந்தாலும் கடைசி நிமிஷத்துல நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்க வரைக்கும் வந்துட்டான். அப்புறம் என்ன, ஹீரோ இப்ப அந்த ஜாம்பி கூட செமையா சண்டை போடுறான். அப்ப ஹீரோனும் கையில ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜாம்பிய சுட்டு சாகடிக்கலாம், ஹீரோவோட உயிரை காப்பாத்தலான்னு இவளும் குறி வைக்கிறா. சொல்ல போனா சுடுறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்குது. ஆனா இருந்தாலும் அதை பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னா ஜாம்பியா இருக்கக்கூடியது இந்த அபிகைலோட அப்பா. ஒரு கட்டத்துல கரெக்டா ஹீரோவோட கைய இந்த ஜாம்பி நைனா கடிக்க போற நேரத்துல மனச கல்லாக்கிட்டு டப்புன்னு சுட்டுருவா. ஏன்னா ஜாம்பியா மாறி போன அப்பாவை தன்னால காப்பாத்த முடியாதுன்னு ஹீரோனுக்கு தெரியும். ஆனா இவளை அப்பாவை போல எடுத்து வளர்த்த ஹீரோவை காப்பாத்த முடியும் இல்லையா, அதனாலதான் இப்படி ஒரு தைரியமான முடிவு எடுத்திருக்கா. நம்ம ஹீரோவையும் காப்பாத்திருக்கா. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அப்பதான் உயிர் பிழைச்ச மத்தாளுங்க, இந்த பாரு ஜான்சன், நீதான் இனிமே எங்களோட தலைவன், அடுத்து நாங்க என்ன பண்ணணும், ஜாம்பிகளை அழிச்சு புதிய உலகத்தை உருவாக்கலாம்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொன்ன கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த வீடியோல பாக்கலாமா? பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.